தானே உங்கூருக்கு போகிறதுக்கு நமக்கு வழி தெரியும். பல பேர் வண்டியில் ஏறிட்டு எங்கூருக்கு ஒரு சீட்டு கொடுன்னுவா. அது அவருக்கு எப்படி தெரியும்? தம் ஊர் எதுன்னு சொன்னா தான் அவர் கொடுப்பார். கருடன் பேரில் ஏறி உட்காந்து போனா கருடன் எங்கே போகணும்னு மெதுவாக கேட்டார். இது கூட தெரியலையா? மடுக்கரைக்கு போ, குளக்கரைக்கு போன்னு ஆணையிட்டான் எம்பெருமான். சரின்னு வேகமாக கருடன் ஓட ஆரம்பித்தார். குங்கார அங்கிரி பிரகரதி ஆஷ்பாலன கையால் போட்டு அடிக்கிறானா, காலால் போட்டு குத்துறானா. பட்டர் பார்த்தார், இதெல்லாம் சாதாரண மாட்டு வண்டிக்காரன் பண்ணுற வேலை, இதை போய் கருடன் பேரில் ஏறி உட்காந்து நாராயணன் பண்ணுவன்னு எதிர்பார்க்க முடியுமோ? இந்த ஞானமெல்லாம் இப்போ நாராயணனுக்கு இல்லை. ஒரு பக்தர் கூப்பிட்டுட்டார் ஓடணுங்கிறது தான் கண்ணை மறைச்சதே தவிர தான் ஆறுட்ட என்ன பேசுகிறோம்னு தோன்றனால தபஸ் பண்ணிட்டு இருந்தோம் என்ன பேசுகிற அளவுக்கு அதிவேகமாக ஓடினான் எம்பெருமான். போன வேகத்திலே முன்னாடி சாத்தின்ற ஆபரணங்கள்லாம் பின்னாடி போடுத்தான், பின்னாடி சாத்தின்ற ஆபரணங்கள் அத்தனை முன்னாடி வந்துடுத்தான். அறகுறைய தரகுறைய மடுக்கரைக்கு ஓடினான் எம்பெருமான். பார்த்த ரிஷிகள்லாம் இப்ப அலங்காரம் இன்னும் நன்னா இருக்கேன்னாலாம். அதாவது பெருமானுக்கு முன்னாடி போட்டு இருக்கிற ஆபரணங்கள், இப்ப நாமெல்லாம் ஆபரணம் போட்டுக்கிறோம்னா அதனால ஏதோ அழகு வருமோங்கிற ஒரு நப்பாசை. இதனால தான் ஏதோ அங்கங்கே போய் கடகண்ணியில் வாங்கி ஏதோ 2 போட்டு பார்த்துக்கிறோம். அதெல்லாம் வராது, இருக்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர நம்ம எதை பண்ணிண்டாலும் அது அழகாக இருக்க போகிறதில்லை. ஆனால் பெருமானுக்கு எது பண்ணாலும் அழகாக இருக்கும் இல்லையோ? அழகான அலங்காரம். ஒருத்தர் மட்டும் ஒரு குழந்தை அழகாக இருக்குன்னா அதுக்கு எதை பண்ணாலும் நன்னா இருக்கும். பகவானுக்கு அதே போலத்தான் நாமெல்லாம் போட்டுக்கிறோமே, எந்த புடவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வரணத்தில் வாங்கிக்கிறோமோ இல்லையோ? வேட்டி என்ன வரணும், சொக்கா என்ன வரணும், அதுக்கு தகுந்தது எல்லாரும் பார்த்து பார்த்து வாங்கிப்பா. சில பேர் கருப்பாக இருக்கான்னு சொன்னால் அதுக்கு நல்லா கரும் பச்சை, கரும் சிவப்பு, கரிய மஞ்சள் இந்த மாதிரிலாம் போட்டுக்கவே மாட்டான். அதே போல் வெளுப்பாக இருந்தால் வெளிரி போன வர்ணத்தையும் போட்டுக்க மாட்டான். எல்லா இடத்துலையும் பெருமாளை சேவிக்க போகிற கண்ணங்கரேல்னு தானே இருக்கார். கரியான ஒரு காலை தானே எம்பெருமான். ஆனால் சாத்திர வஸ்திரங்கள்லாம் எந்த வர்ணத்தில் இருக்குது? பச்சை, மஞ்சள், நீலம், கருப்பு, இப்படிப்பட்ட வர்ணத்தை தான் பெருமாள் சாத்திக்கிறார். யாரானு உலகத்தில் கருப்பாக இருக்கிறவர் அந்த மாதிரி ஒன்றை போட்டுன்னு பாருங்க, ராத்திரி கண்டிப்பாக தூக்கம் வராது நமக்கு. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும். ஆனால் பெருமாளுக்கு அது சாத்தினா அழகாக இருக்கேன்னுட்டா அழகான அலங்காரம். அழகா மட்டும் ஒருத்தர் இருந்துட்டா அது பகவான் ஒருத்தனுக்குத்தான் ஏற்கும். அவர் முன்னாடி சாத்தின்றார்னு பின்னாடி சாத்தின்றார்னு. நீங்கள் ஸ்ரீரங்கத்திலே அரங்கநாதனை சேவிக்க வந்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஆபரணத்தை ஒரு இடத்துல சாத்துவா. ஒன்றும் திடீர்னு ஒரு நாள் கிரீட்டத்தில் சாத்திடுவா, அதையே கொண்டு கழுத்தில் சாத்திடுவா, அதையே கொண்டு கங்கணமாட்டம் கையில் சாத்திடுவா. எங்கே சாத்தினாலும் அழகாக இருக்கும் இல்லையா பெருமானுக்கு? அதே போல் முன்னாடி இருக்கிற ஆபரணங்கள்லாம் பின்னாடி படுத்து, பின்னாடி இருக்கிற ஆபரணம்லாம் முன்னாடி படுத்து, முன்னிலும் பின்னழகிய பெருமாள்னு ஆச்சரியப்பட்டாலும் இந்த பகவான். அவனிடத்தில் இருக்கிற அழகு என்ன? இப்போ ஆபரண அழகல்ல, ஒரு ஆனை கூப்பிட்டதுங்கிறதுக்கு ஓடி வந்த அன்பின் அழகு. அதுதான் நமக்கு புரிய வேண்டுமே தவிர ஒரு பக்தனிடத்தில் அவருக்கு இருக்கிற அன்புனால தானே ஓடி வருகிறான் எம்பெருமான். வேகமாக வந்தான், கருடனையும் தூக்கி தோல்ல வச்சின்றார், மடுக்கரையில் வந்து குதிச்சுட்டார். பகவத ஸ்வராயை நமகான்னார் பட்டர். பெருமானுக்கு வணக்கம் அல்ல, அவன் வேகத்துக்கு வணக்கம்னார். ஏன்னா அடியார்களை ரட்சிக்கிறதுல அத்தனை வேகத்தோட வந்தான் இல்லையோ? கீழே வந்தான், குதித்தான். ஒருத்தர் வேடிக்கையா கேட்டார், அந்த கருடனை பாதி தூரத்திலே விட்டுட்டான்னு வரலாம் இல்லையோ? அவரை வேற எதுக்கு தூக்கின்னு வரணும்? இப்போ பாரம் இந்த மிதி வண்டியை மிதிச்சுன்னு போயிட்டு இருப்போம், நடு வழியில் அது காற்று போயிடும். காற்று படுத்துனா விட்டுட்டு போட முடியுமா? அதையும் தூக்கி தோளில் வச்சுன்னு தானே நம்ம வீட்டுக்கு போய் இறங்கியானோம். அதே போல் கருடனையும் தூக்கி தோளில் வச்சிருந்தார். ஏன்னு பார்ப்போம். கருடன் வேதாத்மா விஹகேஸ்வரா. எல்லா பெருமாள் கோயிலையும் முன்னாடி கருடன் இருக்காரோ இல்லையோ? அவர் தான் வேதமே, வேதத்தின் உருவமே கருடன். பெருமான் தன்னை கண்ணாடியில் வாத்தியார் சொன்னார், 3 நிமிஷம் எதுக்கு, 3 வார்த்தையில் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோன்னார். வாரணம், காரணம், நாரணம். முடிஞ்சு படுத்து கஜேந்திர மோட்சம்னார். வாரணம்னா யானை, யானை காரணமேன்னு கூப்பிட்டுது. காரணமான நாரணன் வந்து ரட்சிச்சுட்டான். இதுக்கு மேலே என்ன ஞாபகம் வச்சுக்க போகிறோம்? இப்போ நம்ம ஆச்சு கிட்டத்தட்ட 1 மணி நாழி. 1 மணி நாழியாக பார்த்தாலும் அதே கஜேந்திர மோட்சம்தான், 3 வார்த்தைகளில் பார்த்தாலும் அதே கஜேந்திர மோட்சம்தான். ஆக வாரணம் பார்த்து பெருமானை கூப்பிட நேர வந்து குதித்தார். குதித்த வேகத்திலே அந்த முதலையை பார்த்து சீறினார். ஆழ்வார் அழகா தெரிவிக்கிறார், உம்பரால் அறியலாக ஒளி உளார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார். நம்பரமாயதுண்டே நாய்களோம் சிறுமையோரா. வந்து தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகித்தான் எம்பெருமான். நேர போய் முதலையனுடைய இந்த இடத்துல குத்தித்தது. எவ்வளவு ஜாகிரதையாக பார்த்து பிரயோகிக்கிறான். ரொம்ப ஆச்சரியப்பட்டார் சுக்காச்சாரியர். நாம் உடனே விடுதலை ஏற்படுத்தணும்னா என்ன முயற்சிப்போம்? கிட்டக்க போய் முதலையை பிடிச்சி இழுத்து, யானை பிடிச்சி இழுத்து, இதெல்லாம் பண்ணுறதுக்கு பார்ப்போம் இல்லையோ? அப்போ கடைசியில் அதுவும் பல்லில் மாட்டின்னு யானை கால் இன்னும்னா நொந்து போகும். 1000 வருஷம் பட்டது போராதா? இன்னும் என் பக்தனுடைய காலுக்கு புண்ணு வரணுமா? அதனால் எந்த இடத்துல தட்டினா வாய் பொழந்து நடுமோ அந்த இடத்துல பார்த்து சக்கராயுதத்தை விட்டான் எம்பெருமான். நம்முடைய இந்த இடம் இருக்கே, இதில் வைத்தியர்கள் பார்த்து தட்டினாலும் இது இப்படி பிரிஞ்சு நடும்.